வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா காரசாரமாக ஃப்ரெஷ்ஷான மசாலாலாம் வறுத்தரைச்சி ஒரு அருமையான டேஸ்ட்டில் நண்டு மிளகு வறுவல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த நண்டு மிளகு வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ நண்டை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நண்டு இந்த மாதிரி சின்ன நண்டாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நம்ம இது 2ஆக உடச்சி கூட சேர்த்துக்கலாம். நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம நண்டு மிளகு வறுவலுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்து அரைச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு 6 மிளகா வத்தல். இது மிளகு வறுவல் அப்படிங்கிறனால நம்ம மிளகா வத்தலோட மிளகு தான் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த மிளகு, சோம்பு, ஜீரகம் இதனோட வாசம்லாம் நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். மசாலா நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்து அரைக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், மசாலா இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நண்டு மிளகு வறுவலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கணும். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கலை அப்படின்னா அதுக்கு பதிலாக 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தவுடனே இப்போ இது கூட 15 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கலாம். அப்புறம் வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பியும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். நல்ல பழுத்த 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதையும் இதில் சேர்த்து இந்த தக்காளியோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கணும். இந்த மசாலா பவுடர், அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று சேர மாதிரி கரண்டினால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலா எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த நண்டை இது கூட சேர்த்துக்குங்க. புதுசாக நண்டு சமைக்கிறவங்களுக்கு நண்டை இந்த மாதிரி கரண்டினால் கிளறி விடுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நண்டை 2 பார்ட் அல்லது 4 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த காலையும் தனியாக உடச்சி எடுத்துடலாம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நண்டை கரண்டினால் கிளறி விடுறது ரொம்ப ஈஸியான வேலையாயிரும். இப்போ நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அல்லது 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நண்டுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரண்டினால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நண்டை மசாலாவோட நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி இந்த நண்டை வேக வச்சு எடுத்துக்கணும். முதல்ல ஒரு 5 நிமிஷம் நண்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து திருப்பி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ கீழே இருக்க நண்டு மேலே வந்துடும், மேலே இருக்க நண்டு கீழே வந்துடும். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். திருப்பி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி இன்னொரு 5 நிமிஷம் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த மசாலாலாம் நண்டு நல்லா அப்சர்வ் பண்ணி கிரேவி இந்த மாதிரி ஒரு திக்கான கிரேவியாக வந்துடும். இந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே நண்டு நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி மசாலாவையும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போவே நம்மளோட நண்டு மிளகு வறுவல் ரெடி ஆயிருச்சு. ஒரு சில பேருக்கு நண்டு மிளகு வறுவல் ட்ரையாக இருக்கணும்பாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும்பாங்க. இப்போ கிரேவியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நண்டு மிளகு வறுவல் ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா இதை வதக்கி அந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஆனால் இந்த மாதிரி கிரேவியாக இருந்துச்சுன்னா அந்த கிரேவி நம்ம சாதத்தோடு கலந்தும் சாப்பிட்லாம், அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு தொட்டும் சாப்பிட்லாம். அந்த கிரேவியிலே நண்டு வாசம் கமகமன்னு இருக்கும். பாருங்கள், நான் ரொம்பவும் கிரேவியாக இல்லாமல் ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் 2க்கும் நடுவில் இருக்க மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட நண்டு மிளகு வறுவல் நல்லா காரசாரமாக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் வந்து தூவியும் எடுத்துக்கலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்தரைச்ச இந்த நண்டு மிளகு வறுவலை வந்து இன்றைக்கே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.